வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, போன கிளாஸு 9th சோசியல் சயின்ஸு வினா விடை ஓகேங்களா பார்த்தோம். அதாவது டெட்டுக்கான வினா விடை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸிலிருந்து ஓகேங்களா வினா விடை வங்கியை நம்ம வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், 10th சோசியல் சயின்ஸு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா. கொஷின் நம்பர் ஒன்று ஓகேங்களா. அதாவது புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவ சல்லூர், பனையூர் ஆகியவை எந்த ஆண்டு யூசுப் கான் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது? அதாவது பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா. புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டு செவ்வேல் ஓகேங்களா, வாசுதேவ சல்லூர், பனையூர் ஆகியவை எந்த ஆண்டு யூசுப் கான் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1761 ஓகேங்களா. பாளையக்காரர் முறையை 1529ஆம் ஆண்டு தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் யார்? பாளையக்காரர் முறையை 1529ஆம் ஆண்டு தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, கீழ்காணும் ஊர்களுள் எது கிழக்கு அமைய பெற்ற பாளையம்? ஓகேங்களா. அதாவது கீழ்காணும் ஊர்களுள் எது கிழக்கே அமைய பெற்ற பாளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் தான் இந்த பாளையம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்த புலிதேவரை அடக்க பணியாக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கர்னல் ஹெரன். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்துக ஓகேங்களா. திருச்சி பிரகடனம் ஓகேங்களா எப்போ அப்படின்னா 1801 அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 1800 அடுத்தது யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஓகேங்களா. ஆண்டு பார்த்தீங்கன்னா 1764 அடுத்து பாருங்கள், வேலூர் புரட்சி ஓகேங்களா 1806 அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் யார்? ஓகேங்களா. வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் யார் அப்படின்னா தாண்டவராயர். யார்? வேலு நாச்சியனுடைய இராணுவ தலைவர் தாண்டவராயன். கொஸ்டின் நம்பர் 7 1798ஆம் ஆண்டு செப்டம்பர் 19 அன்று கட்டபொம்மன் ஜாக்சனை எங்கு சந்தித்தார் அப்படின்னா ராமநாதபுரம் ஓகேங்களா. அதாவது செப்டம்பர் 19 ஓகேங்களா கட்டபொம்மனை ஜாக்சன் எங்கு சந்தித்தார் அப்படின்னா ராமநாதபுரம். கட்டபொம்மனின் அமைச்சராக சிவசுப்பிரமணியனார் ஓகேங்களா தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம். தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். அதாவது கட்டபொம்மனின் அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா நாகலாபுரம். கொஸ்டின் நம்பர் 9 ஓகேங்களா. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யாருன்னா கோபாலநாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலநாயக்கர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க,
அதாவது தவறான கூற்றை காண்க. தவறான கூற்றை காண்க. மருது சகோதரனுடைய கழகம் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது. சரி. அதாவது மருது சகோதரர்களினுடைய காலம் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது. சரி. 1801ஆம் ஆண்டு பாளையக்காரர் முறையை முடிவுக்கு வந்தது. இதுவும் சரி. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் ஓகேங்களா சங்ககிரி. தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை ஓகேங்களா. இதுவும் சரி. அதாவது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை ஓகேங்களா. அடுத்தது கலெக்டர் சாக்சனை பணியிடை நீக்கம் செய்தவர் யாருன்னா எஸ்ஆர் லூசிங்டன் ஓகேங்களா. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான் ஓகேங்களா. இது மட்டும்தான் தவறு ஓகேங்களா. அப்போ மீதி 3மே சரி ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 11. வேலூர் கழகம் ஏற்பட காரணமான இராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர். வேலூர் கழகம் ஏற்பட காரணமான இராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஓகேங்களா ஜான் கிரடக். எந்த ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மைசூர் போர் முடிவில் கோயம்புத்தூர் கம்பெனியுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா 1799. 1799. கொஸ்டின் நம்பர் 13. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருந்தது? வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னா உடையாள் ஓகேங்களா. பானர்மன் டேஸ் என்பவரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். பானர்மேன் டேஸ் என்பவரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்னா ராமலிங்கம். யார்? ராமலிங்கம். கொஸ்டின் நம்பர் 15. கீழ்காணும் ஊர்களுள் எது மேற்கு அமையப்பெற்ற பாலைவனம்? இப்போ மேற்கு அமையப்பட்ட பாலைவனம் எதுனா ஊத்துமலை. நாயக்க மன்னர்கள் தமிழகத்தில் எத்தனை பாளையங்களாக பிரித்தனர்? நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்தனர் அப்படின்னா 72 பாளையங்களாக பிரித்தனர். எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்க? 72 பாளையங்களாக பிரித்தார்கள். அடுத்து பாருங்கள். கலெக்டர் சாக்சனை பணி இடை செய்த ஆளுநர் யார் அப்படின்னா ஓகேங்களா எட்வர்ட் கிளைவ். கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17 முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 ஓகேங்களா. வேலூர் புரட்சியின் 23 படைப்பிரிவை சேர்ந்த டேஸ் என்பவர் கொல்லப்பட்டார். வேலூர் புரட்சியின் 23 படைப்பிரிவை சேர்ந்த டேஸ் என்பவர் கொல்லப்பட்டார் அப்படின்னா ஓகேங்களா கர்னல் மீக்கரஸ். அடுத்து பாருங்க. வேலூர் புரட்சியை அடக்கி கர்னல் கில்லெஸ்பிக்கு எத்தனை பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது? எத்தனை பக்கோடா கொடுத்துருக்காங்க? 7000 பக்கோடாக்கள் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கர்னல் கில்லெஸ்பிக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 20வது கொஸ்டின் நம்பர் 20. வேலூர் புரட்சியின் போது சென்னை ஆளுநராக இருந்தவர். அப்போ வேலூர் புரட்சியின் போது சென்னை ஆளுநராக யார் இருந்தாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங். வேலூர் புரட்சிக்கு பின்பு திப்பு சுல்தானுடைய மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானுடைய மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னா கல்கத்தா. எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. அடுத்து 22வது கொஸ்டின். வேலூர் புரட்சியின் போது திருச்சியிலும் வேலூரிலும் டேஸ் வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டனர். எத்தனை பேர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க? 600 பேர். எந்த வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னராக முத்துவடுகநாதரை மணந்தார் அப்படின்னா 16 வயதில். எத்தனை வயது? 16 வயதில். அதாவது எந்த வயதில்
வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்தார் அப்படின்னா 16 வயதில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 24வது கொஸ்டின். யார் உதவியுடன் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டார்? ஓகேங்களா, யார் உதவியுடன் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டார்? கோபாலநாயக்கர், ஹைதர் அலி, 2 பேருமே ஆ மற்றும் ஆ தான் இதுக்கு சரியான ஆன்சர். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை. திருப்பத்தூர் கோட்டையில் தான் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டன. கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 26. 1877ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டி. முத்துசாமி. ஓகேங்களா, பாருங்கள், 1877ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டி. முத்துசாமி. ஓகேங்களா, 1887 3வது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜியினுடைய தலைமையில் தான் 3வது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 பாருங்கள். ஓகேங்களா, காளியோ லாவா அதாவது காளியோ லாவே என்னும் கீழ்காணும் யாருடையும் தொடர்புடையது அப்படின்னா வ.உ.சி. சிதம்பரனார். ஓகேங்களா, அதாவது காளியோ லாவா அப்படிங்கிற 2 கப்பலை ஓகேங்களா தூத்துக்குடியில் விட்டார். அதனால தான் அதனுடைய தொடர்புடையவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 29வது கொஸ்டின். பொருத்தமற்றதை கண்டுபிடி. ஓகேங்களா, பொருத்தமே இல்லை. ஓகேங்களா, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பொருத்தமற்றதை கண்டுபிடிக்கவும். சென்னை வாசிகள் சங்கம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1852. சரி. ஓகேங்களா, காரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். ஓகேங்களா, 1906. இது தவறு. ஓகேங்களா, அடுத்தது பாரத மாதா சங்கம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1904. சரி. சென்னை மாகாண சபை எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1884. ஓகேங்களா, அப்போ 3 ரைட்டு 1 தான் தப்பு. ஓகேங்களா, பொருத்தமற்றது பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள் 30. கொஸ்டின் நம்பர் 30. அன்னிபெசன்ட் குறித்து தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஓகேங்களா, பாருங்கள், 1906ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தப்பு. அடுத்து பாருங்கள், விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது மற்றும் இந்தியா ஒரு தேசம் என்ற 2 நூல்களை எழுதினார். சரி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை 1906இல் தொடங்கினார். இதுவும் சரி. ஓகேங்களா, நியூ இந்தியா காமன்வெல்த் என்ற செய்தித்தாள்களை நடத்தினார். இதுவும் சரி. ஓகேங்களா, அன்னிபெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற 2 நூலையும் தாள்களையும் நடத்தி வந்தார். அப்போ தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் இது தவறானது. ஓகேங்களா, ஏ தான் இதுக்கு தவறானது. கொஸ்டின் நம்பர் 31. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. 1920 தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தனர் அப்படின்னா 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சி அமைத்தது. அப்போ 1920 தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததுன்னா 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 33. ஓகேங்களா, மதுரை தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர். அதாவது மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். முஸ்லீம் லீக் கொள்கை முஸ்லீம் லீக் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? அதாவது முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது சென்னை கிளையை நிலவியவர் யார்னா யாகூப் காஷன். கொஸ்டின் நம்பர் 35.
தமிழ்நாட்டை சார்ந்த புரட்சிக்கார தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து அறிமுகம் பயிற்சி வழங்கி இந்திய ஹவுஸ் அமைந்திருக்க இடம். இந்திய ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு? லண்டனில். இந்தியா ஹவுஸ் அமைந்திருந்த இடம் லண்டன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 36வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 36. ஓகேங்களா? சேரன்மா தேவி குருகுலம். சேரன்மா தேவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டது? வி சுப்பிரமணியம். சேரன்மா தேவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா வி சுப்பிரமணியம். சுயேட்சை வேட்பாளராக சுப்பிரமணியம் அமைச்சரவை அமைத்த ஆண்டு எது அப்படின்னா 1926. 1926. கொஷின் நம்பர் 38. கொஷின் நம்பர் 38 பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? 1857 பெரும்புரட்சி ஆரம்பித்த இடம் மீரட். பெரும்புரட்சி ஆரம்பித்த இடம் மீரட் பாருங்க, இது சரி. அடுத்தது 1857 பெரும்புரட்சியை துவங்கிய நாள் 9/5/1857. இதுவும் ரைட். ஓகேங்களா? அப்போ 1857 பெரும்புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. பெரும்புரட்சியின் போது கானிங் பிரபு தான் ஆளுநராக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 1857 பெரும்புரட்சியை கான்பூரில் தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா நானா சாஹிப். ஓகேங்களா? இதுவும் சரி. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சரியானது எல்லாமே சரி. ஓகேங்களா? தவறு தான் இல்லவே இல்லை, தவறு எதுவுமே இல்லை, எல்லாமே சரி தான். இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 39. ஓகேங்களா? பாருங்கள், எம் டன் என்ற பெயர் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினை டேஸ் என்பவர் உதவி பொறியாளர் பொறுப்பேற்றார் அப்படின்னா செண்பகராமன். தி ஹிந்து பாருங்கள், 40வது கொஸ்டின். தி ஹிந்து சுதேசிமித்திரன் இதழை தொடங்கியவர் யார்? ஓகேங்களா? தி ஹிந்து சுதேசிமித்திரன் இதழை தொடங்கியவர் யாருன்னா ஓகேங்களா ஜி சுப்பிரமணியம். கொஸ்டின் நம்பர் 41. ஓகேங்களா? தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தில் ஒரிசாவின் உள்ளடக்கிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சம். ஒரிசாவினுடைய உள்ளடக்கிய பகுதி கஞ்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கேப் என்னும் நூலை யாருடைய சுயசரிதை அப்படின்னா ஹிட்லருடைய சுயசரிதை. அதாவது மெயின் கேப் ஓகேங்களா என்னும் நூல் யாருடைய சுயசரிதைன்னு கேட்டாங்கன்னா ஹிட்லருடைய சுயசரிதை. யாருடைய சுயசரிதை? ஹிட்லருடைய சுயசரிதை. கொஷின் நம்பர் 43. கொஷின் நம்பர் 43 பாருங்கள். ஓகேங்களா? திராவிட இல்லம் அப்படி அமைச்சவர் யாருன்னா நடேசன். ஆக்கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் அப்படிங்கிற இதை தொடங்கியவர் யாருன்னா சிங்காரவேலன். ஆக்கமா. தனித்தமிழ் இயக்கம் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஈக்கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம். ஓகேங்களா? இரட்டை மலை சீனிவாசன். ஈ. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்கமா ஈக்கமா ஈ. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 44வது கொஸ்டின். திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கியவர் யாருன்னா அயோத்திதாசர். திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? அயோத்தியதாசர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 45. கொஸ்டின் நம்பர் 45 பாருங்கள். வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வங்க பிரிவினை, ரெண்டாவது காங்கிரஸ் தோற்றம். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? வங்க பிரிவினை, ரெண்டாவது சூரத் பிளவு, மூணாவது
ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைமை இயக்கம் ரவுலர் சட்டம் 6வது. ஓகேங்களா. ஒத்துழைமை இயக்கம் 5, வெல்கம் காங்கிரஸ் மாநாடு 4. ஓகேங்களா. அப்போ 2, 1, 3, 6, 5, 4 இதுக்கு ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. இதெல்லாம் ஆண்டு மனப்பாடம் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா. வங்க பிரிவினை 1905, காங்கிரஸ் தோட்டம் 1885, ஓகேங்களா. ரவுலர் சட்டம் 1919, ஒத்துழைமை இயக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா. வேலூர் புரட்சியின் தோல்விக்கு காரணங்களில் சரியானது எவை? ஓகேங்களா. வேலூர் புரட்சி தோல்விக்கான காரணங்களில் சரியானது எவை? புரட்சியை நடத்த முறையான தலைமையை கிடையாது. புரட்சியை நடத்த தலைமை யாரும் கிடையாது. சரி. ஓகேங்களா. கிளர்ச்சி நன்கு திட்டமிடப்படவில்லை. சரி. இராணுவ வீரர்களுக்கு இந்திய அரசர்களிடமிருந்து ஆதரவு மற்றும் உதவிகளை பெற முடியவில்லை. இதுவும் சரி. ஓகேங்களா. திப்பு சுல்தான் பிள்ளைகளுக்கு போதுமான போர் பயிற்சி கிடையாது. இதுவும் சரி. ஓகேங்களா. அப்போ 4மே சரி. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னது? ஓகேங்களா. 1, 2, 3, 4மே சரி. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 47. 1932 ஜனவரி 26 அன்று புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? அப்படின்னா பாசியம். ஓகேங்களா. பாசியம். 1932 ஜனவரி 26 அன்று புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னு கேட்டானா பாசியம். 1937 யாருடைய தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது? அப்படின்னா ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 49. 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சு கூட்டத்தை நிறுவியவர் யார்? அப்படின்னா சீகன் பால்கு. அதாவது 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீகன் பால்கு. பூரண சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. பூரண சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1929. கொஸ்டின் நம்பர் 51. உப்பு சட்டங்களை மீறியதற்கு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஓகேங்களா. அதாவது உப்பு சட்டங்களை மீறியதற்கு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சிக்காக எந்த இடத்தில் அறிமுகம் செய்தார்? அப்படின்னா சேலம். ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்தில் அறிமுகம் செய்தார்னா சேலத்தில். கொஸ்டின் நம்பர் 53. பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 53 பொறுத்துக. ஓகேங்களா. பாருங்கள். வெண்மை புரட்சி. ஓகேங்களா. வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் பொருட்கள் உற்பத்தி 4. அடுத்து பாருங்கள். பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள். 3. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள். 2. நீல புரட்சிங்கிறது கடல் சார்ந்த பொருட்கள். ஓகேங்களா. 1. அப்போ இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1. இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 54. ஓகேங்களா. அறுவடை செய்யப்பட்ட நிலத்தில் உள்ள நெல் தாளுகளுடன் உழுது பயிர் செய்யும் முறை அழைக்கப்படுகிறது. அப்படின்னா தாளடி. அதுக்கு பேர் தாளடி. பாருங்கள். அறுவடை செய்யப்பட்ட நிலத்தில் உள்ள நெல் தாள்களுடன் உழுது பயிர் செய்யும் முறையை அழைக்கப்படுகிறது. அப்படின்னா தாளடி. அதுக்கு பேர் தாளடி. கொஸ்டின் நம்பர் 55. பாருங்கள். பொறுத்துக.
ஓகேங்களா? பொறுத்துக்க பாருங்கள். தீர்த்தகிரி, தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஓடா நிலை. ஓகேங்களா? ஊக்கமா. அடுத்தது கோபால நாயக்கர், கோபால நாயக்கர் திண்டுக்கல், திண்டுக்கல்ல உதவி செஞ்சார் யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு. அடுத்தது பானர்மேன், பானர்மேன் அப்படிங்கிறது ஓகேங்களா ராமலிங்கனார். ஆக்கமா. அடுத்தது சுபேதார் ஷேக், சுபேதார் ஷேக் அப்படிங்கிறது வேலூர் புரட்சி. அடுத்து பாருங்க கர்னல் பேன்கார்ட், கர்னல் பேன்கார்ட் அப்படிங்கிறது வேலூர் கோட்டையில் இருந்தவர். ஓகேங்களா? இ ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊக்கமா, ஈக்கமா, ஆக்கமா, ஆக்கமா, இ. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 56. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி நிறுவியவர் யார்? ஓகேங்களா? M.W. எல்லிஸ், M.W. எல்லிஸ், M.W. எல்லிஸ். ஓகேங்களா? அப்போ 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யாருன்னா M.W. எல்லிஸ். திருக்குறள் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு, திருக்குறள் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1812, 1812. கொஷின் நம்பர் 58, கொஷின் நம்பர் 58. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன், இரட்டைமலை சீனிவாசன். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தொழிற்சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1918, 1918. கொஷின் நம்பர் 60. ஓகேங்களா? 14 வரிச்செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். 14 வரிச்செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர், பரிதிமாற் கலைஞர். 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்ய மகாசன சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் தான் தஞ்சையில் ஓகேங்களா சங்கீத வித்ய மகாசன சங்கத்தை உருவாக்கியவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 62. கொஸ்டின் நம்பர் 62. எந்த ஆண்டு முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது? எந்த ஆண்டு முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னா 1943. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மறைமலையடிகள். தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலையடிகள். கொஸ்டின் நம்பர் 64. 1578 தம்பிரான் வணக்கம், 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகத்தை எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னா கோவா. கோவாவில் தான் இந்த தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் சி பை தாமோதரனார் பதிப்பிக்காத நூல், அதாவது பதிப்பிக்காத நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். பதிப்பிக்காத நூல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் நம்பர் 66. ஓகேங்களா? தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரின் மாணவன் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரின் மாணவன் யார் அப்படின்னா உவே சாமிநாதன். 1954 ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற்ற புத்தரின் 2500வது பிறந்த நாள் விழாவில் பெரியார் கலந்து கொண்டார் அப்படின்னா பர்மாவில். பர்மாவில் நடந்த ஓகேங்களா விழாவில் தான் பெரியார் கலந்துக்கிட்டார். அடுத்து 68வது கொஸ்டின். ஓகேங்களா? சித்தாந்த தீபிகா, சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையை பணிபுரிந்தவர் மறைமலை அடிகள். அடுத்து பாருங்க. தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யார்னா கால்டுவெல். தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யார்னா கால்டுவெல். கொஸ்டின் நம்பர் 70.
சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. MC ராஜா. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அதாவது சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா MC ராஜா. கொஸ்டின் நம்பர் 71 பாருங்கள், பொறுத்துக. ஓகேங்களா? மனோன்மணியம். ஓகேங்களா? மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார். ஓகேங்களா? ஆக்கமா. அடுத்தது வேதாச்சலம் அப்படிங்கிற அடைமொழி மறைமலை அடிகள். ஆக்கமா. தமிழிசை வரலாறு. தமிழிசை வரலாறு ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா உவேசா. உவேசா. அப்போ ஆக்கமா ஆக்கமா ஈக்கமா இ. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆக்கமா ஆக்கமா ஈக்கமா இ. இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 72. கொஷின் நம்பர் 72 பாருங்கள். ஓகேங்களா? சார்லஸ் உட்டறிக்கை. சார்லஸ் உட்டறிக்கை. ஓகேங்களா? 1854. தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ தோற்றுவிச்சாங்க? 1885. சூரத் பிளவு 1907. தன்னாட்சி இயக்கம் 1916. அப்போ வரிசையாக இருக்குது 1 2 3 4. எங்கே இருக்குது? ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 1, 2, 3, 4. கொஷின் நம்பர் 75 பாருங்கள். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி யார்? பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி யார் அப்படின்னா ஓகேங்களா மா சிங்காரவேலன். திருப்பூர் குமரனுடைய இயற்பெயர் என்ன? திருப்பூர் குமரனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா குமாரசாமி. திருப்பூர் குமரனுடைய இயற்பெயர் என்ன? குமாரசாமி. குமாரசாமி. 75வது கொஸ்டின். உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதி பாபுலே. உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஜோதி பாபுலே. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க ரோசாப்பு துறை. ரோஜாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப். கொஸ்டின் நம்பர் 77. ஓகேங்களா? தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்றத்தை முதலில் அங்கீகரித்தது. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது அப்படின்னா நீதி கட்சி தான். நீதி கட்சி தான் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது இந்தியாவில் 1971. தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. கொஸ்டின் நம்பர் 79. தவறாக பொருந்தியுள்ளது. ஓகேங்களா? தவறாக பொருந்தியுள்ளது பாருங்கள். குடியரசு 1925 சரி. ரிவால்டு 1928 சரி. ஓகேங்களா? புரட்சி அப்படிங்கிறது 1934 இது தப்பு. ஓகேங்களா? விடுதலை அப்படிங்கிறது 1935 இதுவும் சரி. என்ன கேட்குறான்? தவறாக பொருந்தி உள்ளது. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். தவறாக பொருந்தி உள்ளது. ஆன்சர் சி. இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்த பெற்றது? இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே ஆரம்பித்தாங்க? சேலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 81. கொஸ்டின் நம்பர் 81 பாருங்கள். பொறுத்துக. ஓகேங்களா? பாருங்கள் பொறுத்துக்க. ஓகேங்களா? கஸ்தூரி உருஸ் விழா. ஓகேங்களா? கஸ்தூரி உருஸ் விழா. ஓகேங்களா? நாகூர் தர்கா. அப்போ 2, அடுத்து பார்த்தீங்கன்னா பஜன் என்னும் வகைப்பாடல். பஜை என்னும் வகைப்பாடல் மீராபாய். 3, பிஜாக்கா போதனை தொகுப்பு. பிஜாக்கா போதனை தொகுப்பு. போதனை தொகுப்பு பார்த்தீங்கன்னா கபீர். அப்போ 1,
மகாராஷ்டிரா துறவி, மகாராஷ்டிரா துறவி. ஓகேங்களா? செக்கா கா மேலா 4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,3,1,4. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 82. கொஷின் நம்பர் 82. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தவர் யார்? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தவர் யார்? தாளமுத்து, நடராஜன் 2 பேருமே ஆ மற்றும் ஆ தான் இதுக்கு சரியான ஆன்சர். ராஜாராம் மோகன் ராயின் மறைவிற்கு பிறகு பிரம்ம சமா சபையை ஏற்று நடத்தியவர். ஓகேங்களா? ஏற்று நடத்தியவர். ஓகேங்களா? அதாவது ஏஐ தவிர, ஓகேங்களா, அதை தவிர மீதி எல்லாமே. ஓகேங்களா? மார்க்ஸ் முல்லர், கேசவ சந்திர சென், தேவேந்திரநாத் தாகூர். கொஸ்டின் நம்பர் 84. கொஸ்டின் நம்பர் 84. ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். ஓகேங்களா? பாலகங்கார திலகர் பற்றி கூற்றுகளில் தவறானது. அப்போ பாலகங்கார திலகர் பற்றி கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்குறாங்க. கூற்றுகளில் தவறானது. இவர் தீவிரவாத காங்கிரஸ் தலைவராவார். ஓகேங்களா? தீவிரவாத காங்கிரஸ் தலைவராவார். சரி, அடுத்து பாருங்க. ஓகேங்களா? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்றவர். இது சரி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்றவர். சரி. இவர் மராத்தா என்னும் பத்திரிகையை மராட்டிய மொழியில் எழுதினார். ஓகேங்களா? மொழி மட்டும் தப்பு, இது தவறு. இவர் கேசரி என்ற பத்திரிகையை ஆங்கிலத்தில் எழுதினார், மொழிபெயர்த்தார், இதுவும் தப்பு. ஓகேங்களா? என்ன கேட்குறான்? தவறானது 3, 4 தான் தப்பு. ஓகேங்களா? என்னன்னா அந்த மொழியை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆங்கில மொழி அந்தாண்டமோ மராத்தி மொழி இந்தாண்டமோ வந்துச்சுன்னா இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஆன்சரு 3, 4 டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது முதலில் எழுதப்பெற்ற சுயசரிதை நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? ஜீவியா சரித சருக்கம். ஜீவியா சரித சுருக்கம். ஜீவியா சரித சுருக்கம் என்ற நூல் தான் முதலில் எழுதப்பெற்ற சுயசரிதை நூல்களில் ஒன்று. கொஸ்டின் நம்பர் 86. ஓகேங்களா? பொறுத்துக. ஆத்மீய சபை. ஆத்மீய சபை பார்த்தீங்கன்னா யார் தோற்றுவிக்கிறன்னா ராஜாராம் மோகன் ராய். 2, ஆதிய பிரம்ம சமாசம் தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? 1, அடுத்தது சத்யானந்த பிரகாஷ். ஓகேங்களா? யார்? இந்த நூலை எழுதியவர் தயானந்த சரஸ்வதி. 4, அடுத்தது பகீஸ் கிரித் கீதாரகிரினி அப்படிங்கிறது அம்பேத்கரனுடைய இது. அப்போ ஆன்சரு 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கொள்கைகளாக இருக்க வேண்டும் என கூறியவர் விவேகானந்தர். அதாவது துரத்தல் மற்றும் சேவை இரண்டுமே நவீன இந்தியாவின் இரு கொள்கைகளாக இருக்க வேண்டும் என கூறியவர் யாருன்னா விவேகானந்தர். கொஸ்டின் நம்பர் 88. நீலன் சிலை அகற்றும் போராட்டம். நீலன் சிலை அகற்றும் போராட்டம் எப்போனா 1927. கொஸ்டின் நம்பர் 89. பாருங்க, பொறுத்துக. ஓகேங்களா? வேலூர் மடம் எப்போ கொண்டதானா 1897. அப்போ 3ல் இருக்குது 3, சிக்காகோ மாநாடு 1893. 4, விதவைகள் மறுமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1856. 1, அடுத்தது சதி ஒழிப்பு. ஓகேங்களா? 1823. 2, 1823. அப்போ இதுக்கு ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். இந்தியருக்கே என்ற முழக்கங்களை கூறியவர் சுவாமி தயானந்தர். இந்தியருக்கே என்ற முழக்கத்தை கூறியவர் சுவாமி தயானந்தர். அடுத்து 91வது கொஸ்டின். இந்துக்களும் முஸ்லிம்களையும் ஒரே களிமண்ணால்
வடிவமைக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று கூறியவர் கபீர். அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே களிமண்ணால் வடிவமைக்கப்பட்ட பாத்திரங்களே என்று கூறியவர் கபீர். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்னும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா இரண்டாம் அக்பர். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்னும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா இரண்டாம் அக்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரார்த்தன சமாஜம் என்ற சபையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங்கன். கொஸ்டின் நம்பர் 94. ஓகேங்களா. பிரார்த்தன சபை முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர். பிரார்த்தன சபை முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர் அப்படின்னா மகாதேவ் கோவிந்த ரணடே. வேதங்களை நோக்கி செல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. வேதங்களை நோக்கி செல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. கொஸ்டின் நம்பர் 96 பாருங்கள். குருநாதர். ஓகேங்களா. குருநானக் பிறந்த இடம் தால்வண்டி. ஓகேங்களா. 2 கமா. சங்கரர் பிறந்த இடம் காலடி 4 கமா. மத்துவர் எங்கே பிறக்கிறாரு? உடுப்பி 1 கமா. அடுத்து ராமானுஜம் ஸ்ரீபெரும்புதூரில் பிறக்கிறாரு. ஓகேங்களா. அப்போ 3. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யாருன்னா அயோத்திதாசர். திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். கொஸ்டின் நம்பர் 98 பாருங்கள். யாருடைய போதனைகளை காலப்போக்கில் ஐயாவளி என்று பெயர் பெற்றது அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். யாருடைய போதனைகளை காலப்போக்கில் ஐயாவளி என்று பெயர் பெற்றது அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். பாருங்கள். சுத்தி இயக்கம் 99வது கொஸ்டின். சுத்தி இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா. பாருங்கள். சுத்தி இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. கொஸ்டின் நம்பர் 100 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 100. ஓகேங்களா. ராஜாராம் மோகன் ராய் இறந்த இடம். ஓகேங்களா. இங்கிலாந்தில். ஓகேங்களா. இறந்தார். எங்கே இறந்தார்? இங்கிலாந்தில் இறந்திருக்காரு. ராஜாராம் மோகன் ராய் யாருடைய ஓய்வு உயர்வாக இங்கிலாந்து சென்றார் அப்படின்னா இரண்டாம் அக்பருடைய ஓய்வு ஊதியமாக இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்தில் 1833 பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல இறந்துருவார். எந்த இடம்? பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல இறந்துருவார். அடுத்தது 102வது கொஸ்டின். அலிகர் இயக்கத்தை தொடங்கியவர் சர் சையது அகமது கான். அலிகர் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சர் சையது அகமது கான். அடுத்து பாருங்க. யாருடைய பணியும் இயக்கமும் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கான வழிகோலியது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 104வது கொஸ்டின். இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர். இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் ராஜாராம் மோகன் ராய். சுவாமி தயானந்தர் சரஸ்வதி யாருடைய குரு யாருன்னு கேட்டாங்கன்னா வீரஜனாந்தர். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் குரு யார் அப்படின்னா வீரஜனாந்தர். ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு. ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு 1833. பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு 1833 பிரிஸ்டல், அதாவது லண்டனில் பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல இறந்துருவார். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி.
இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்து பாருங்க, தயானந்த சரஸ்வதி பிறந்த ஊர். தயானந்த சரஸ்வதி பிறந்த ஊர் ஓகேங்களா மூர்வி, குஜராத்தில் மூர்வி அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு ஓகேங்களா. அகலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு. அகலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு சிங் சபா. சிங் சபா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 110 ஓகேங்களா. மனுஸ்மிருதி என்ற பொது குளத்தில் குடிநீர் எடுக்கும் உரிமையை பெறுவதற்கு மும்பையில் மகாத் மார்ச் என்ற பேரணியை நடத்தப்பட்ட ஆண்டு 1927 ஓகேங்களா. கேரளாவில் தோன்றிய புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி யார்? கேரளாவில் தோன்றிய புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா நாராயண குரு. நாராயண குரு. கொஸ்டின் நம்பர் 112. கொஸ்டின் நம்பர் 112. தக்கான கல்விக் கழகத்தை போற்றி வளர்த்தவர். தக்கான கல்விக் கழகத்தை போற்றி வளர்த்தவர் யார் அப்படின்னா நீதிபதி ரனடே. பிரம்மஞான சபை எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? பிரம்மஞான சபை ஓகேங்களா நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, ராஷ்ட் கோப்தார். ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் அப்படின்னா பார்சியினுடைய இயக்கம். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் யாருன்னா பெரியார். புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் யாருன்னா பெரியார். கொஸ்டின் நம்பர் 116. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. அண்ணா தான் பெயர் மாற்றம் செஞ்சார். யார்? அண்ணா தான் பெயர் மாற்றம் செஞ்சார் ஓகேங்களா. தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் எத்தனையாவது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது? 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்க, மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தலில் மொத்தம் 489 இடங்களில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் பிடித்து வெற்றி பெற்றது? அதாவது மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தலில் மொத்தம் 489 இடங்களில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் பிடித்து வெற்றி பெற்றது அப்படின்னா 364 இடங்களில் பிடித்து வெற்றி பெற்றது. கொஸ்டின் நம்பர் 119 ஓகேங்களா. என்ன சொல்கிறான்னா சரியாக பொருந்தி உள்ளது ஓகேங்களா. பொதிகை மலை முண்டதுறை புலிகள் காப்பகம் சரி ஓகேங்களா. பழனிமலை காடம்பரை நீர் மின் நிலையம் தப்பு. ஆனைமலை வந்தாரா இதுவும் தப்பு. மகேந்திரகிரி முக்குருத்தி இதுவும் தப்பு. முக்குருத்தி அப்படிங்கிறது ஊட்டியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 120வது கொஸ்டின். சிவஜோதி பர்வத் மற்றும் தெற்கு கைலயம் என அழைக்கப்படும் மலை எது அப்படின்னா பொதிகை மலை. பொதிகை மலை. கொஸ்டின் நம்பர் 121. கொஸ்டின் நம்பர் 121 பாருங்க ஓகேங்களா. சோலை பொறுத்துக ஓகேங்களா. தமிழ்நாடு மலையின் உயர்ந்த சிகரம். தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த சிகரத்தை பொறுத்துக்கன்னு சொல்கிறாங்க. பழனி மலையின் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா ஓகேங்களா வந்தராவ். ஆன்சர் அடுத்தது ஜவ்வாது மலையின் உயர்ந்த சிகரம். ஜவ்வாது மலையின் உயர்ந்த சிகரம் மேல்பட்டு ஈக்கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மலையின் உயர்ந்த சிகரம் தொட்டப்பட்டா ஆக்கமா. அடுத்த கொஸ்டின், வருஷ நாட்டினுடைய உயர்ந்த சிகரம் மேகமலை. அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆக்கமா ஈக்கமா ஆக்கமா இ. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 122வது கொஸ்டின் பாருங்கள். சோலைக்கரடு என்னும் சிகரம் எந்த மலையில் அமைந்துள்ளது? சேர்வராயன் மலையில் அமைந்துள்ளது. அதாவது சோலை கரடு என்னும் சிகரம் எந்த மலையில் அமைந்துள்ளது? சேர்வராயன் மலையில் அமைந்துள்ளது. பாருங்கள். அடுத்தது தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில்
காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. தருமபுரி தான் தமிழ்நாட்டில் அதிக காடுகள் காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரைப்படத்தின் அறுவடை காலம் ஓகேங்களா, அதாவது சித்திரை பட்டத்தின் அறுவடை காலம் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர். அதாவது அறுவடை செய்யக்கூடிய காலத்தை சித்திரை பட்டம் எப்போ அறுவடை செய்கிறாங்களாம்? ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதம் வரை. அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985 ஓகேங்களா. நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையில் எப்போ தொடங்கினாங்கன்னா 1985. கொஸ்டின் நம்பர் 126. தேசிய திணைப்பெயர் ஆண்டு 2018. தேசிய திணைப்பயிர் ஆண்டு 2008. அதாவது கொண்டக்கடலை உற்பத்தி செய்யும் முதன்மை நிலை வகிக்கும் மாவட்டம். கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் அதிகமாக விளைச்சலாகுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 128. உள்நாட்டு மீன்பிடிப்பு தொழிலில் முன்னணியில் உள்ள மாவட்டம் ஓகேங்களா. உள்நாட்டு மீன்பிடிக்கும் தொழிலில் முன்னணி உள்ள மாவட்டம் எது அப்படின்னா வேலூர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 129வது கொஸ்டின். சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. பாருங்கள் பொறுத்துக்க. மிகப்பெரிய தொலைநோக்கி எங்கே இருக்குன்னா காவலனூர் தொலைநோக்கி வேலூரில் இருக்குது 2, பிர்லா கோலாரம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது 1, அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஓகேங்களா திருநெல்வேலியில் இருக்குது இப்போ 4, அடுத்து MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா தரமணியில் இருக்குது 3. அப்போ 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 131. கடற்கரை மணல் பரப்புகளில் இல்மனேட் மற்றும் ரூட்டு டைல் அதிகமாக கிடைக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி. முல்லை பெரியார் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1895. முல்லை பெரியார் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1895. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் எதுனா சென்னை. அடுத்தது கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு அமைந்துள்ள இடம் எதுனா ஆலம்குடி. கொஸ்டின் நம்பர் 135. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH 44 ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை. அடுத்தது கோவில் நினைவு நாள் 1933 2, அடுத்தது பொது உடைமை மாநாடு 1925 3, அடுத்தது இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1931 4, அடுத்து ஒத்துழைமை இயக்கம் 1942. அப்போ இதுக்கு ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 137. தமிழ்நாட்டின் வற்றாத நதி எதுனா தாமிரபரணி. தமிழ்நாட்டின் வற்றாத நதி தாமிரபரணி. கொஸ்டின் நம்பர் 138. ஓகேங்களா. பாருங்கள் ஓகேங்களா. தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது அப்படின்னா 76 டிகிரி 18 கிழக்கு முதல் 20 டிகிரி 20 கிளை வரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 139வது கொஸ்டின் நம்பர் 139. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எந்த கணவாய்னா போர்க்காட் கணவாய் தான் அமையாது. டல்கௌசி பிரபு எந்த ஆண்டு சென்னை மாகாணத்தின் பொதுப்பணித்துறையை அமைத்தார்? 1852. டல்கௌசி பிரபு எந்த ஆண்டு சென்னை மாகாணத்தில்
பொதுப்பணித்துறையை அமைத்தார் அப்படின்னா 1852. கொஷின் நம்பர் 141 பாருங்கள், பொறுத்துக. ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா தொழிற்புரட்சி. தொழிற்புரட்சி பார்த்தீங்கன்னா அட்லி பிரபு தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா. 3, அட்லி பிரபுனுடைய கட்சியை தொழில் பிரபு கட்சி தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு. அமைச்சரவை தூதுக்குழுவினுடைய தலைவர் யாருன்னா பெத்திக் லாரன்ஸ். ஓகேங்களா. 1, அடுத்தது தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் ஆச்சாரியா வினுபாவே. இவர் தான் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதல்ல கொண்டு வந்தார். 2, பொது உடைமை கட்சி. ஓகேங்களா. பொது உடைமை கட்சி பார்த்தீங்கன்னா SA டாங்கோ. அப்போ இதுக்கு ஆன்சர் 3, 1, 2, 4. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 142. கொஷின் நம்பர் 142. கரிகாலன் கட்டிய கல்லணை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? கரிகாலன் கூடிய கல்லணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அடுத்த கொஷின் பாருங்கள், தவறான இணை. நாச்சியார் கோவில். ஓகேங்களா. குத்து விளக்கு சரி. நீலகிரி. நீலகிரியில் பார்த்தீங்கன்னா போர்வி கிடையாது, இது தவறு. ஏத்தோ மொழி அப்படிங்கிறது தேங்காய் சரி. சேலம் வெண்பட்டு சரி. என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். பி தான் இதுக்கு தவறான ஆன்சர். கொஷின் நம்பர் 144. கொஷின் நம்பர் 144. சிறிய பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேங்களா. வைகை அணை. சிறிய பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுவது எதுனா வைகை அணை. சர்வதேச திணைப்பயிராண்டு 2023. சர்வதேச திணைப்பயிராண்டு 2023. அடுத்த கொஷின் பாருங்கள், 146வது கொஷின். கொஷின் நம்பர் 146. ஓகேங்களா. அணிசேரா இயக்கத்தில் உள்ள மொத்த உறுப்பினர் நாடுகள் 120 நாடுகள் இருக்குது. அணிசேரா இயக்கத்தில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் 120 நாடுகள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை. ஓகேங்களா. 8 டிகிரி 4 மினிட் முதல் 13 டிகிரி 35 மினிட் வரை. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 148வது கொஷின். இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. சட்டப்பிரிவு 51. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. அடுத்து பார்த்தீங்க. ஓகேங்களா. பறவைகள் சரணாலயம் வேட்டாங்குடி சரணாலயம் எங்கே இருக்குன்னா சிவகங்கையில் இருக்குது. அப்போ 4, கரிக்கிளி சரணாலயம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அப்போ 3, வெள்ளோடு சரணாலயம் எங்கே இருக்குன்னா ஈரோடு. 2, அடுத்தது உசுடு ஏரி எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 150வது கொஸ்டின். ஓகேங்களா. அதாவது பொறுத்துக உயரமான சிகரம். ஓகேங்களா. தொட்டப்பட்டானுடைய நூலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,637 மீட்டர். அப்போ 2, அடுத்து பாருங்கள் மூக்குருத்தி பார்த்தீங்கன்னா 2,554 மீட்டர். அப்போ 4, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோலைக்காடு 1,620 மீட்டர். 1,620 மீட்டர். அப்போ 1, அடுத்து பார்த்தீங்கன்னா பழனிமலையினுடைய உயரம் 1,500 மீட்டர். ஓகேங்களா. அப்போ 3. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 2, 4, 1, 3. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 151. நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா. பாருங்கள், பொறுத்துக. நீர்வீழ்ச்சி நாமக்கல்லில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. நாமக்கல்லில் என்ன கங்கை இருக்குது? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. அப்போ 4, சேலம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா. 3, அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் பார்த்தீங்கன்னா ஐயனார் நீர்வீழ்ச்சி. 2, அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் சுருளி நீர்வீழ்ச்சி 1. ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 52. 152வது. ஓகேங்களா. பாருங்கள், கிராண்ட் அணைக்கட்டு என அழைக்கப்படுவது எதுனா கல்லணை. கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படுவது கல்லணை. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971.
71. தென்னிந்தியா புரட்சியின் கதாநாயகன், தென்னிந்தியா புரட்சியினுடைய கதாநாயகன் யாருன்னா மருதுபாண்டியன். தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் மருதுபாண்டியன். அடுத்தது 155வது கொஸ்டின் நம்பர் 155. ஓகேவா? 155. ஓகேங்களா? தண்டி யாத்திரையின் போது காந்தியுடன் எத்தனை உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர்னா 72 பேர் கலந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் வரி விதிப்பின் வேர்கள். ஓகேங்களா? மனுஸ்மிருதி அர்த்தசாஸ்திரம். ஓகேங்களா? இந்தியாவின் வரி விதிப்பின் வேர்கள் எதுனா பார்த்தீங்கன்னா மனு ஸ்மிருதி அர்த்தசாஸ்திரம். ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர், ஏ மற்றும் பி. கொஸ்டின் நம்பர் 157. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும். யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் செலிக்மேன். அதாவது வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும். இது யாருடைய கூற்று அப்படின்னா பேராசிரியர் செலிக்மேன். தமிழ்நாடு தொழில் முதலீட்டோர் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1949. அடுத்து பாருங்கள் 159வது கொஸ்டின். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டம் டேஸாக திகழ்படுகிறதுனா வேலூர் மாவட்டத்தில் தோல் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம். இந்தியாவில் முதலாக உருவான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஓகேங்களா, அதாவது வருமான வரி முதல்ல யார் அறிமுகப்படுத்தினா சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் முதலில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்னா சர் ஜேம்ஸ் வில்சன். தான் இந்தியாவில் முதல்ல வருமான வரியை அறிமுகப்படுத்தினார். ஸ்டாண்டப் ஆஃப் இந்தியா திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. போர்ச்சுகீசியருக்கு நாகப்பட்டினத்தில் வியாபாரம் செய்ய அனுமதி அளித்தவர் யார் அப்படின்னா செவ்வப்ப நாயக்கர். அதாவது போர்ச்சுகீசியருக்கு நாகப்பட்டினத்தில் வியாபாரம் செய்ய அனுமதி அளித்தவர் யார்னா செவ்வப்ப நாயக்கர். அடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் சுதேசி இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஹார்லி, லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை. இங்கே 3 பேர் சேர்ந்தான் இவை அனைத்தும். அதை பார்த்தீங்கன்னா சென்னை சுதேசி இயக்கத்தை நிறுவியவர்கள் ஹார்லி, லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை. இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 164. கொங்கு நாட்டின் ஓடாநிலை என்னும் ஊரில் ஒரு கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும், அதாவது முதலீட்டு கருவி போன்றவைகள் அப்படின்னா வரி செலுத்துதல். கொஸ்டின் நம்பர் 166. பாக்னீர் சந்தி இந்தியாவிலிருந்து எந்த நாட்டை பிரிக்கிறது அப்படின்னா இலங்கையை பிரிக்கிறது. அதாவது பாக்னீர் சந்தி இந்தியாவிலிருந்து எந்த நாட்டை பிரிக்கிறதுனா இலங்கை. 2000 ஆண்டில் தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் 1000க்கு டேஸ் பேர் என்ற நிலை இருந்தது 51. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாதது பாருங்கள். ஆனைமலை நீலகிரின்னு சொல்கிறாங்க, தப்பு. பச்சைமலை பெரம்பலூர் சரி. ஏலகிரி மலை வேலூரில் இருக்குது சரி. பழனி மலை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இதுவும் சரி. என்ன கேட்குறாங்கன்னா பொருந்தாதுன்னு கேட்குறான். ஏதான் பொருந்தலை. ஆன்சர் இதுக்கு ஏதான். உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எதுனா பிச்சாவரம். ஓகேங்களா? உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு பிச்சாவரம். அடுத்து பாருங்கள் 170வது கொஸ்டின். தமிழ்நாடு மின்சார வாரியம் TNEP அமைக்கப்பட்ட வருடம் 1957. தமிழ்நாடு மின்சார வாரியம் 1957 தான் தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழகம் டேஸ் இடத்தை பெற்றுள்ளன, 2வது இடத்தை பெற்றுள்ளன. ஆன்சர் சி. அடுத்து பார்த்துங்க. அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர்கள் அல்லாத நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான். அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எதுனா பாகிஸ்தான் தான். இந்த அணிசேரா நாட்டில் இல்லை.
இந்தியாவின் பின்வருவனவற்றில் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? ஓகேங்களா, அதாவது ஏசியன், இந்தியா பின்வருவனவற்றில் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னா ஏசியன். கொஸ்டின் நம்பர் 174, இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா ஓகேங்களா வெளி விவகாரங்கள் அமைச்சர். இந்தியா தனது மிக நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? வங்கதேசம்தான் அதிக நில எல்லையை கொண்ட நாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 176வது கொஸ்டின். இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1986. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1986. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 177. கொஷின் நம்பர் 177, அதாவது பார்த்திங்கன்னா இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டில் வனப்பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 20.21%. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் டேஸ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா, சுகாதார அமைப்பு 108 ஆம்புலன்ஸை அறிமுகம் செய்தது. கொஷின் நம்பர் 179, மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1934. யுவாங் சுவாங் என்ற சீன பயணி யாருடைய காலத்தில் தமிழகத்திற்கு வந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். யுவாங் சுவாங் என்ற சீன பயணி யாருடைய காலத்துக்கு தமிழகத்திற்கு வந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 181வது கொஸ்டின். தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தை கட்டியவர் 2ஆம் சரபேஜி. தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தை கட்டியவர் 2ஆம் சரபேஜி. ஐநா மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. ஐநா மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 183 பாருங்கள், கோயமுத்தூர். ஓகேங்களா, கோயமுத்தூரில் மருதமலை இருக்குது 4, அடுத்து பாருங்கள் தருமபுரியில் தீர்த்தமலை இருக்குது 3, திண்டுக்கல்லில் தான் பழனி மலை இருக்குது 2, ஓகேங்களா, சேலத்தில் தான் கஞ்சமலை இருக்குது 1. ஓகேங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 184, எந்த ஆண்டு ஏரிகள் புதுப்பிக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது? எந்த ஆண்டு ஏரிகள் புதுப்பிக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1883. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் டேஸ் ஆகும். ஓகேங்களா, மகேந்திரகிரி தான் கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம். இது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம். இது தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் மகேந்திரகிரி, மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி, தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் தொட்டப்பட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 186வது கொஸ்டின். உலகளாவிய பொது வழங்கல் முறை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 187. கொஸ்டின் நம்பர் 187, வேதாச்சலம் என்ற புனைப்பெயர் கொண்டவர் மறைமலையடிகள். வேதாச்சலம் என்ற புனைப்பெயர் கொண்டவர் மறைமலையடிகள். கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பங்கர் கரடுமுரடான படிவு தப்பு. தாரா என்பது சதுப்பு நிலக்காடு கரெக்டு. பங்கர் என்பது பழைய வண்டல்மண். காடர் என்பது புதிய வண்டல்மண். என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 189. ஓகேங்களா, விருத்தக கங்கா என்று அழைக்கப்படும் நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. ஆரவல்லி மலைத்தொடரில் உயரமான சிகரம். ஓகேங்களா, ஆரவல்லி மலைத்தொடரில்
உயரமான சிகரம் எதுனா குருசிகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 191வது கொஸ்டின். இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வின் அஸ்வின், அல்லது இதுக்கு பார்த்தீங்கன்னா K2 சிகரம்னு வேறு பெயர் இருக்குது. இதுக்கு K2 சிகரம் அப்படின்னு வேறு பெயர் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவின் உயர்ந்த சிகரம் காட்வின் அஸ்வின் அல்லது K2 சிகரம். இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் சராசரி நேரத்தை விட டேஸ் முன்னதாக உள்ளது. 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. எவ்வளோ நேரம்? 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. கொஷின் நம்பர் 93. சூரிய ஒளி 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடம். அப்போ சூரிய ஒளி ஒரு தீர்க்க கோட்டையிலிருந்து இன்னொரு தீர்க்க கோட்டை கடக்க 4 நிமிடம் எடுத்துக்கொள்ளுது. இந்தியாவில் முதன் முறையாக 1951 எந்த மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? இப்போ முதல்ல பஞ்சாபில் தான் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி. கொஷின் நம்பர் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர். 195. ஓகேங்களா? முட்புதர் காடுகள் என அழைக்கப்படுவது அயனமண்டல வறண்ட காடுகள். முட்புதர் காடுகள் என அழைக்கப்படுவது அயனமண்டல வறண்ட காடுகள். இந்தியாவில் டேஸ் பருவ காலங்கள் 4 வகை பருவ காலங்கள். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 197. கொஷின் நம்பர் 197 பாருங்கள், பொருந்தவற்றை தேர்வு செய் அப்படிங்கிறாங்க. தொழில் சட்டம் 1948 சரி. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951 இதுவும் சரி. சுரங்க சட்டம் 1951. ஓகேங்களா? எதுவுமே இல்லை, பொருந்தாதது எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஷின் 198வது கொஷின். பொருந்தாதது இந்தியாவில் பொருந்தாதது புகையிலை. ஓகேங்களா? கர்நாடகான்னு போட்டான், தப்பு. அடுத்தது கரும்பு உற்பத்தி உத்தரப்பிரதேசம் சரி. ஜன்னல் உற்பத்தி மேற்கு வங்காளம் சரி. எண்ணெய் உற்பத்தி குஜராத்து சரி. ஓகேங்களா? பொருந்தாதது புகையிலை உற்பத்தி கர்நாடகா தான் தப்பு. இதுக்கு ஆன்சர் ஏ தான். அப்போ புகையிலை எங்கே அதிகமாக இது பண்ணுறான்னா ஆந்திராவில் தான் புகையிலை அதிகமாக. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 199. கீழ்கண்டவற்றுள் தவறானது இந்தியாவில் தவறானதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், முதல் வாகன தொழிற்சாலை மும்பையில் குர்லாங்கிற இடத்துல இது பண்ணாங்க. ஓகேங்களா? மும்பையில் குர்லாங்கிற இடத்துல தான் இது பண்ணாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது ரைட்டு. முதல் காகித தொழிற்சாலை செராம்பூர் மேற்கு வங்காளம், இதுவும் சரி. மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேங்களா? மத்திய பட்டு ஆராய்ச்சி நிலையம் தவறு. முதல் செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை சரி. ஓகேங்களா? அப்போ 3 சரி, 1 மட்டும் தவறு. தவறானது எது? சி தான் தவறு. அடுத்தது இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் பரிதாபாத். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் டேஸில் அமைந்துள்ளதுனா பரிதாபாத். அவ்வளோதான். 10th சோசியல் சயின்ஸிலிருந்து நம்ம 200 வினா வங்கி பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.